Expand design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. கொழும்பு மாநகரின் புகழ்மிகு ஆலயங்களில் ஒன்றான பம்பலப்பிட்டி நாட்டுக்கோட்டை நகர்த்தார் பழைய கதிர்வேலாயுத சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று காலை நடைபெறுகின்றது. இதனை முன்னிட்டு இன்று அதிகாலை முதல் விசேட யாக பூஜைகள் இடம்பெற்றதுடன் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் வருகை தந்துள்ள பக்தர்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளனர். ஆலயத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள பஞ்சதள ராஜகோபுரத்திற்கான கும்பாபிஷேகம் நடைபெற்று இன்று காலை 9 மணியளவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. கொழும்பு செட்டியார் தெருவில் 200 வருடங்களுக்கு முன்னதாக அமைக்கப்பட்ட நாட்டுக்கோட்டை நகரத்தார் கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தின் இணை ஆலயமாக சுமார் 180 வருடங்களுக்கு முன்னர் பம்பலப்பட்டியில் இந்த ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். 19 வருடங்களுக்கு பின்னர் இன்றைய மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. பம்பலப்பிட்டி பழைய கதிர்வேலாயுத சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா தொடர்பான தகவல்களை அறிவதற்காக தற்போது அங்குள்ள சக்தி FM அறிவிப்பாளர் சி.கே. மயூரனிடம் தொடர்பினை ஏற்படுத்தினோம். வணக்கம். வணக்கம். கொழும்பு பம்பலப்பிட்டி பழைய கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்னும் சொற்ப நேரத்தில் இடம்பெற இருக்கிறது. குறிப்பாக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்பது ஆகம விதியாக இருக்கிறது. அவ்வாறு செய்யும் பட்சத்தில் தான் இறைவனின் பூர்ண அருளோடு நல்லாட்சி செய்து மக்களுக்கு நல்ல ஆட்சி வழங்கி வேண்டும் வரமெல்லாம் கிடைக்கும் என்று சான்றோர் வாக்கு. அதன் அடிப்படையில் பம்பலப்பிட்டியில் அமைந்திருக்கின்ற பழைய கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தின் இந்த மகா கும்பாபிஷேகம் இடம்பெறுவதற்கான சுப வேளை இன்று இடம்பெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. காலை 6 மணி முதல் விநாயக வழிபாடு யாக விசேட பூஜைகள் இடம்பெற்று இப்போது அங்கே வேத பாராயணம் ஓதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலங்கையில் பல பாகங்களில் இருந்து வந்திருக்கின்ற அந்தன பெருந்தொகைகள் அதைவிட நாதஸ்வர தவில் வித்வான்கள் அந்த நாத சமஸ்படத்துக்கு மத்தியில் இன்று காலை 7 மணிக்கு ராஜகோபுர கும்பாபிஷேகம் இடம்பெற இருக்கின்றது. குறிப்பாக 5 தளங்களை உடைய புதிய ராஜகோபுர மிக சிறப்பாக இங்கே காட்சியளிக்கிறது. இந்த ராஜகோபுர கும்பாபிஷேகம் 7 மணிக்கு இடம்பெற்ற பின்னர் காலை 8:55 மணி முதல் 9:57 மணி வரையான சிம்ம லக்ன சுபபடியில் மகா கும்பாபிஷேகம் இடம்பெற இருக்கிறது. மூலவர் விநாயகர், அதனை விட அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற ஏனைய பரிவார தெய்வங்களுக்கு இந்த கும்பாபிஷேகம் இடம்பெற இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் காலை 5 மணி முதல் மாலை 4 மணி வரையான காலப்பகுதியில் எண்ணெய் காப்பு சாத்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இலங்கையின் பல பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தாடியார்கள் வந்திருந்தார்கள். இன்று காலை வேளையிலும் இந்த மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் இணைந்து கொள்வதற்காக ஆயிரக்கணக்கான பக்தாடியார்கள் இப்போது கொழும்பு பம்பலப்பிட்டி பழைய கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தில் திரண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த கும்பாபிஷேக நிகழ்வுகளுக்கு உத்தியோகபூர்வ ஊடக அரசை வழங்குகின்றன சக்தி FM, சக்தி டிவி மற்றும் நியூஸ் பிளஸ் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி மயூரன்.